உலகெங்கிலும் உள்ள தமிழ் ஜோதிட ஆர்வலர்களே, அபிமானிகளே, ஜோதிட அறிஞர்களே, ஆரம்ப நிலை ஜோதிட அனுதாபிகளே, ஜோதிடத்தின் ஆரம்ப நிலை ஜோதிடர்களே, மாதா பிதா குரு தெய்வம் வணங்கி இன்றைய பதிவியை துவக்குவோம். ஓம் பூர்வஸ்வக தத்சவிதுவரேண்யம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரசோதயாத். நேற்றைய தொடர்ச்சியாக இன்றைய சனி கிரகத்தின் 7.5 ஆண்டுகள், அதாவது கோச்சார முறையில் ராசி சந்திரன் இருக்கும் இடத்திற்கு முன்னால் 2 ஆண்டு, ராசியில் 2.5 ஆண்டு, பின்னால் 2 ஆண்டு, 7.5 காலம், 7.5 சனி காலம் என பார்த்து வருகிறோம். அதன் அடிப்படையிலேயே கேது கிரகத்தின், அதாவது ராசியை முன் 1.5 ஆண்டுகள், ராசிகள் 1.5 ஆண்டுகள், ராசிக்கு பின்னால் 1.5 ஆண்டுகள், ஆக மொத்தம் 4.5 ஆண்டுகள் கேதுவினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கெடு பலன்களால் சந்திரன் கெட்டு மனநிலை, மனோகாரகன் என்று கூறக்கூடிய சந்திரன் கெடும் பொழுது மனநிலை கெட்டு பல ஆயிரக்கணக்கான மக்கள் மனநலம் குன்றி இன்று பிரபஞ்சம் முழுவதும் பரவி வருவதை கண்கூடாக கண்டதின் வெளிப்பாடே இந்த 4.5 கோச்சார முறையில் சந்திரனுக்கு முன் பெண் சந்திரன் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது மனநலம் பாதிக்கப்படுவது உண்மையா? இதனுடைய ஆய்வில் நாம் தனிப்பட்ட ஆய்வாக செய்ய முடியாது. ஒவ்வொருவருடைய அனுபவங்களையே இதன் உண்மையை உணர்த்தும். எனவே உலகெங்கிலும் உள்ள ஜோதிட அபிமானிகளே, ஜோதிட ஆர்வலர்களே, ஜோதிட ஞானிகளே, அறிஞர்களே, உங்கள் அனுபவங்களை எம்முடன் பகிருங்கள். யார் யாருக்கெல்லாம் ராசியின் மேல் முன்னும் பின்னும் கேது சந்திரிக்கக்கூடிய காலத்தில் மனோகாரகனான சந்திரன் பாதிக்கப்படுவது உண்மையா பொய்யா? உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டால் இதனுடைய உண்மைத்தன்மையை உணர செய்ய முடியும் என்ற ஒரு பதிவினை நேற்றின் தொடர்ச்சியாக இன்றும் வெளியிடுகிறேன். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு. எனவே ஜோதிடம் கலையானது பல பரிமாணங்களை அடைந்து பல வழிகளை மாறிக்கொண்டு இருந்த போதிலும் எம்முள் தோன்றிய ஒரு சிறிய ஆய்வே இதனுடைய வெளிப்பாடு ஆகும். அவர்களுடைய அனுபவங்களை இந்த ஒரு பதிவில் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ் வாயிலாக எமக்கு தெரியப்படுத்தும் பொழுது இதனுடைய உண்மைத்தன்மை உலகளுக்கு உணர்த்த முடியும். எனவே அனுபவ ஜோதிடர்கள், அனுபவ அறிவு மக்கள், அதாவது நுகர்வோர், ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அவருடைய அனுபவங்களை எம்முடன் எந்த வகையிலும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது என்னுடைய உண்மைத்தன்மையே ஆய்வின் முடிவுகளை, விடைகளை உலகத்திற்கு உணர்த்த முடியும். கேதுவை பற்றி பலகாரான ஒரு காரகத்துவத்தை கூறிய போதிலும் கேதுவனுடைய காரகத்துவம் பல வகையில் குறிப்பிடப்பட்டு வருகிறது பல ஜோதிட ஜாம்பவான்களால். எனவே கேது நல்லவனா கெட்டவனா என ஒரு ஆய்வில் கெடுதல், அதாவது ராசியின் மேல் பிரயாணம் செய்யும் பொழுது 4.5 ஆண்டு காலத்திற்கு கெடுதலையே செய்கிறார் என அனுபவ ரீதியாக உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த பகிர்தலில் உண்மைத்தன்மையை நீங்கள் தான் உறுதி செய்ய வேண்டும். எனவே என்னுடைய இந்த பதிவிற்கு உங்களுடைய அனுபவங்களை பகிருங்கள் என கேட்டுக்கொள்வதை இந்த 2ஆம் பாகமாக நேற்றைய தொடர்ச்சியாக இன்றும் அதனுடைய கருத்தை வலியுறுத்தி உங்கள் முன் சமர்ப்பிக்கின்றேன். எனவே இதனுடைய உண்மைத்தன்மையை உலகிற்கு உணர்த்துங்கள். சந்திரன் மனோகாரகன். எனவே மனோகாரகன் ஆன விரைவான கோளான ஒரு ராசி கட்டத்தை 2 நாட்களில் கடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் எம்மை
மிக விரைவான ஒரு சந்திரனுடைய பாதிப்புகளை உலகிற்கு உணர்த்துவோம். உண்மைத்தன்மையை உணர்வோம். ஆய்வின் வெளிப்பாடு, அனுபவ வெளிப்பாடு. எனவே உண்மைத்தன்மையை பகிருங்கள். அவரவருடைய அனுபவங்களை எமது பதிவிற்கு பகிருங்கள். இதில் பல ஆய்வுகள், பல அறிஞர்கள் பல சூட்சுமங்களை, பல விதிகளை கூறிய போதிலும் விதிகளுக்கு அனைத்தும் கட்டுப்பட்டு நடப்பதில்லை. விதி மீறல்களும் நிறைய இன்று பிரபஞ்சத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதெல்லாம் விதிகளா, விதி மீறல்களா என்று நீங்கள் தான் உணர்த்த வேண்டும். விதிகளுக்கு கட்டுப்பட்டவை சில, விதிகளுக்கு கட்டுப்படாதவை பல. எனவே விதிகளுடைய உண்மைத்தன்மையை உணர்த்துவோம் உலகெங்கும். எனவே தொடர்ந்து எம்மை பகிர்ந்தும் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்களும் ஜோதிட அபிமானிகளுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியை தெரிவித்து மீண்டும் தொடரும், வளரும் என இப்பதிவை முடிவு செய்கிறேன். வணக்கம், நன்றி, வணக்கம்.